உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு சாதம். அதாவது இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐட்டத்தில் நம்ம போட போகிறது இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குனாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதுங்க சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பாடை மிச்சம் வைக்கவே வைக்காதுங்க. ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் இது. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். புளிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு 2 கப்பு சாதம், வெங்காயம் 1, பூண்டு பல் ஒரு 5 இடித்து வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா கூட இதுக்கு பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திங்க, 1 மிளகுத்தூள், மல்லி இலை, கருவேப்பிலை 1 கொத்து, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. தோசைகளை சூடுபடுத்திக்கிட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து இந்த வெங்காயத்தை நம்ம இதில் கொட்டிக்கலாம். அப்படியே பொரிச்சு எடுக்கணும் வெங்காயத்தை. தோசைக்கல்ல கொட்டினா சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால தான் தோசைக்கல்ல கொட்டுறோம். வெங்காயம் நல்லா அப்படியே ப்ரௌனாக மாற ஆரம்பிக்குது பாருங்க. வெங்காயத்தை அப்படியே ப்ரௌனாக வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வந்து ப்ரௌனாக இருக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்காக தான் இப்போ நம்ம அதை பொரித்து எடுக்கிறோம். ஆனியன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல இந்த மிளகாத்தூள் அப்படி கொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும். குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூடுதலாக போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே இந்த தோசைகளில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துகிட்ருக்கு. அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகட்டும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெயை நம்ம கீழே ஊற்றிடலாம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இந்த பூண்டை போட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கும்போது இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். இதில் இந்த கரம் மசாலா கொட்டிக்கலாம். இந்த கரம் மசாலா கொட்டிக்கிட்டு அது கூட இந்த சாப்பாட்டை கொட்டிடலாம். நல்லா கலர் வேணும். இப்போ கொஞ்சமாக உப்பு, அது கூட இந்த உருளைக்கிழங்கு, இந்த ஆனியன் பொரிச்சு வச்ச ஆனியன் எல்லாத்தையும் கலந்துக்கணும். இந்த பெப்பர் தூள் இதையும் இதில் கலந்துக்கணும். அப்படியே இந்த மல்லி இலையை கலந்துக்கலாம். வெங்காயம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துருங்க. ரொம்ப கருவிட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இறக்கிடலாம். நம்ம இதை இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, ஒரு அருமையான வாசனை. அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் அப்படியே பச்சை, சிவப்பு, ப்ரௌன்னு எல்லாம் கலந்துருக்கு. வாவ்,
இந்த வெங்காயத்தோட வாசனம், இந்த கரம் மசாலா வாசனம், பூண்டோட வாசனை இன்னும் ரொம்ப ஒரு வாசனையான சாப்பாடாக இருக்குது. வெங்காயத்தை மட்டும் ரொம்ப கருக்கிடாமல் எடுங்க, இல்லைன்னா கசக்கும். அடித்து துவம்சம் பண்ணுதா அவ்வளோதான். ஆஹா, ரொம்ப சூடாக இருக்கு. மதியத்தில் குழந்தைங்க சாப்பிடும்போது இப்படி எல்லாம் ஊறி செம்மத்தையாக இருக்கும். ஒரு தரமான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சாப்பாடை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு சைடிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். அதாவது நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய சமையலை நான் இதில் தொடர்ந்து இப்போ பண்ணிகிட்டே இருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் உயர்த்தும். உங்களுடைய ஆதரவு என்றென்றும் வேணும் எனக்கு. நன்றி உறவுகளே.